தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்கிய தேர்தல் பத்திரம் தொடர்பான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்குமாறு எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து கடந்த 14ஆம் தேதி எஸ்பிஐ அளித்த விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. அதில் அதிருப்தியடைந்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்திடம் வழங்க வேண்டும் என கடந்த 15ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் தேர்தல் பத்திரம் தொடர்பான முழுமையான விவரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் வழங்கிவிட்டதாக உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக எஸ்பிஐ வங்கி வழங்கிய அனைத்து தரவுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பிரத்யேக எண்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் வழங்க வேண்டும் என்று எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான பிரத்யேக எண்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எஸ்பிஐ வங்கி வழங்கியது. இதைத் தொடர்ந்து இந்த தரவுகள் அனைத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் தனது இணையதளத்தில் வெளியிட்டது. பத்திரங்களை வாங்கிய நிறுவனங்கள் மற்றும் பத்திரங்கள் மூலம் நிதி பெற்ற கட்சிகள் என 2 பிரிவாக அனைத்து விவரங்களும் இதில் அடங்கியுள்ளன. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் பத்திரங்களின் தரவுகள் படி லாட்டரி அதிபர் மார்டின் பாஜக உட்பட பல்வேறு கட்சிகளுக்கு நன்கொடை வழங்கியது தெரிய வந்துள்ளது. இந்தியாவிலேயே தேர்தல் பத்திரங்களை அதிக அளவில் நன்கொடையாக வழங்கிய நிறுவனமாக லாட்டரி அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் திகழ்கிறது. லாட்டரி அதிபர் மார்டினின் ஃபியூச்சர் கேமிங் நிறுவனம் பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு 1368 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கியுள்ளது. ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து அதிக அளவில் நன்கொடை பெற்ற கட்சியாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி திகழ்கிறது. ஃபியூச்சர் கேமிங் நிறுவனத்திடமிருந்து 542 கோடி ரூபாய் நன்கொடையாக திரிணாமுல் காங்கிரஸ் பெற்றுள்ளது. இது திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கிய மொத்த நன்கொடையில் 39.6 விழுக்காடாகும். இதற்கு அடுத்ததாக திமுகவிற்கு 503 கோடி ரூபாயும், ஆந்திராவில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு 154 கோடி ரூபாயும், பாஜகவிற்கு 100 கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.